அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருக்கா? அப்போ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவு தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல அற்புதங்கள் தரக்கூடிய இந்த செம்பருத்தி செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால ஏற்படுகின்ற நன்மைகள், அதை எந்த திசையில் வச்சா உங்கள் வீட்டுக்கு செல்வம் வரும், ஐஸ்வர்யம், மகாலட்சுமி அம்சம் கூடி வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு முழு பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். நம்முடைய எல்லாருடைய குடும்பத்துலேயுமே தீமைகளெல்லாம் நீங்கி நன்மைகள் தேடி வரத்துக்கு சில செடிகள் நம்ம வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி நம்ம வளர்க்குறப்ப அந்த செடிகளானது அது வளர வளர நம்ம குடும்பத்துக்கும் பலவித அதிர்ஷ்டங்கள் வருங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செல்வ வளத்தை கொளிக்கக்கூடிய முக்கியமான செடி தாங்க இந்த செம்பருத்தி. இந்த செம்பருத்தி செடியை நம்ம வீட்டில் எந்த திசையில் வளர்க்குறது நல்லதுன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய வீடுகள்லாம் ஒரு தனி வீடுங்கிறதுல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்வாசல் பின்வாசல் அப்படின்னு 2 வாசல் இருக்கும். அப்படி இல்லாமல் முன்வாசல் மட்டும் இருக்கிற வீடு இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் சொல்லலாம். நிறைய இடத்துல இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தனிப்பட்ட ஒரு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டில் முன்வாசலில் வளர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு செடி இந்த செம்பருத்தி செடி தான். ஏன்னா தெய்வீக சக்தி பொருந்தி இந்த செம்பருத்தி செடியை வீட்டோட முன்வாசல் நம்ம வளர்க்குறோன்னா நம்முடைய இல்லத்தில் தேடி வருகின்ற பிரச்சனைகள், கண் திருஷ்டிகள் இது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிடுமா. வீட்டோட முன்வாசலில் இந்த செம்பருத்தி செடியை நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பூக்கிற பூக்களானது நம்முடைய இல்லத்தில் தேடி வருகின்ற எதிர்மறை அதிர்வுகளை எல்லாமே தடுத்து நம்முடைய குடும்பத்துக்கு பல்வித அதிர்ஷ்டங்களையும் மகாலட்சுமி ஒரு அம்சத்தையும் தேடி தருங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி நம்மளுடைய வீட்டோட முன்வாசலில் இந்த செம்பருத்தி செடி நீங்கள் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் கூடவே ஏதாவது முட்கள் நிறைந்த செடி, உதாரணத்துக்கு நீங்கள் ரோஸ் சொல்லலாம். ரெட் ரோஸோ எல்லோ ரோஸோ எதுவாக இருந்தாலுமே ஏதாச்சும் அது மாதிரி ஒரு முட்கள் நிறைந்த ஒரு பூச்செடியை கூட சேர்த்து வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இனி கூடுதல் நன்மைகள். அப்படி பலவித அற்புதங்களை தருகின்ற இந்த செம்பருத்தி செடியை நம்ம வீட்டில் எந்த திசையில் வச்சு வளர்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டோட மேற்கு மற்றும் தெற்கு திசையில் இந்த செடியை நீங்கள் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப கூடுதல் நன்மைகள் கிடைக்குங்க. வீட்டில் செம்பருத்தி செடிகளை எந்த அளவுக்கு பூக்களானது பூத்து கொள்ளுங்குதோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் அதிர்ஷ்டமும் ரொம்ப நிறைஞ்சு காணப்படும். அப்படிப்பட்ட இந்த பூவில் நம்மளே ஒரு செடி வச்சு நம்மளே தண்ணி ஊற்றி அதில் ஒரு பூ பூத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சுவாமிக்கு நம்ம படைக்கிறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும். அப்படி நீங்கள் உங்களுடைய பூக்களானது நீங்கள் கடவுளோட பூஜைக்கு நீங்கள் அதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சந்தோஷமும் குடும்பத்தில் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக நிறைஞ்சு காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி செடியானது பல்வித மருத்துவ குணம் கொண்டது. இதோட இலைகள் எல்லாமே நம்முடைய தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப கண்டிப்பாக உதவுதுங்க. அதுவும் இல்லாமல் இதோட பூக்களானது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அது தீர்ப்பதற்கான ஒரு ஆற்றல் இந்த செம்பருத்தி பூக்கள் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம இப்போ இந்த பூக்கள் சொல்கிறது எல்லாமே செம்பருத்தி பூக்களில் வெறும் ஒற்றை செம்பருத்தி பூக்கள் பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது சிவப்பு நிற பூக்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். செம்பருத்திலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லோ, மஞ்சள் நிறம், ரோஸு, அடுக்கு செம்பருத்தி, அது மாதிரி நிறைய பூக்கள் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் நீங்கள் ஒற்றை இதழ் கொண்ட சிகப்பு செம்பருத்தி பூவை நீங்கள் வளர்த்திங்கன்னா குடும்பத்துக்கு வாஸ்து ரீதியாகவும் சரி, குடும்பத்துக்கு பல்வித மகாலட்சுமி அம்சம் கொண்டது தான் இந்த சிகப்பு செம்பருத்தி. அதை கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கணும். இந்த சிகப்பு நிறம் உள்ள ஒற்றை செம்பருத்தி வளர்க்குறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமும் சொல்கிறாங்க. இந்த சிகப்பு நிறம் கொண்ட பூக்களானது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்களை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறப்ப வீட்டோட செல்வ செழிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வரக்கூடிய எதிர்பாராத நஷ்டங்கள் நமக்கு வராதாம். அந்த அளவுக்கு இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பூக்களை ரொம்ப முக்கியமான பூ. அப்பேற்பட்ட இந்த பூவை நம்ம வீட்டில் இருக்க நம்ம வீட்டில் பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே கையில் பணமானது புழங்கி கொண்டே இருக்கும். நம்ம வீட்டில் பணம் இல்லாமல் ஒரு வருமானம் வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையே இல்லாமல் தடை இல்லாத வருமானம் உங்களுக்கு வருங்கிறது ஒரு நம்பிக்கையாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பூக்கக்கூடிய ஒற்றை நிற செம்பருத்தி பூக்களை உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் வச்சு மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், நீங்கள் அது மாதிரி நீங்கள் ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் நீங்கள் வச்சு சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டங்கள் நிச்சயமாக தீருங்க. பண வரவு எப்போல்லாம் உங்களுக்கு குறையுது, வீட்டில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த சிகப்பு நிற ஒற்றை செம்பருத்தியை பூஜை அறையில் வச்சு வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்மளுடைய பிள்ளையாருக்கு இந்த ஒற்றை நிற சிகப்பு செம்பருத்தியை வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய
எந்தவித பிரச்சனைகள், முட்டுக்கட்டைகள், தடைகள் இது எல்லாமே தகர்த்து வெற்றியை சீக்கிரமாக அழைத்து விடும்ங்கிறது ஒரு ஐதீகம் மட்டும் இல்லாமல் இது சாஸ்திர ரீதியான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட இந்த சிகப்பு நிற செம்பருத்தியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மேற்கில் எடுத்திருக்கு திசையில் கண்டிப்பாக நீங்கள் வச்சு வளங்க. உங்கள் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் எல்லாமே தேடி வருங்க. அப்படிப்பட்ட இந்த செம்பருத்தி செடியை நீங்கள் ரொம்ப ஆசையாக பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிலாம் நம்ம வளர்த்துட்டு எக்காரணம் கொண்டும் அந்த செடியை நீங்கள் வாட விட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே அந்த செடியானது வாடினுச்சுன்னா குடும்பத்தில் நிச்சயம் எதிர்மறை ஆற்றல்கள் தான் நிலவுமா. வெறும் அழகுக்காக மட்டுமே வைக்காமல் இந்த செடியை நம்ம கரெக்டாக அதை முறையாக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அந்தளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. உங்கள் வீட்டில் இந்த செம்பருத்தி செடி இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் வாங்கி இதே மாதிரி நீங்கள் பராமரித்து நல்லபடியாக அதை நீங்கள் அதை வளர்த்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குடும்பத்துக்கு மகாலட்சுமி அம்சம் நிச்சயம் நிறைஞ்சிருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தான் போய் சேரும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.